ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரெண்டிங் ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்லீவோட லைனிங் வந்து நான் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னா, ஸ்லீவோட ஹைட் வந்து 10 இன்ச்சுக்கு எடுத்திருக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்லீவோட கைக்குழி சுற்றளவு எவ்வளோன்னா 8 இன்ச்சுக்கு எடுத்திருக்கிறேன். அடுத்து வந்து கையோட சுற்றளவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 6 இன்ச்சுக்கு எடுத்திருக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். இதுதான் ஸ்லீவோட மொத்த மெஷர்மெண்ட்டு. இது வந்து நம்ம ரெடி அளவு. நம்ம வந்து இனி டிசைன் வச்சு தைக்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விடணும். அதை நான் எவ்வளோன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவோட அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட்டு மொத்த அளவோட நான் கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 3 இன்ச்சுனா டபுளாக 6 இன்ச்சு வரும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். துணியை இந்த மாதிரி நேர் ஷேப்லேயே ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரில் வந்து ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த சென்டரில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப்புக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே 3/4 இன்ச்சு கேப்புக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஸ்லீவில் ஃபுல்லுமே அந்த டிசைன் வேண்டாம். நமக்கு மேலே தெரிகிறது மாதிரி இருந்தால் போதும். கீழே நம்ம ஆம்ஹோல் சைடு அக்குள் சைடு வரும்போது நமக்கு அந்த டிசைன் தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கேப்பு விட்டு இந்த மாதிரி அளவுக்கு வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம இந்த சைடும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ண அளவில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு அப்போ கரெக்டாக நம்ம அதில் தையல் போடும்போது நமக்கு கரெக்டாக அந்த அளவு தெரியும். அதுக்காக இந்த மாதிரி எல்லா அளவுலேயும் லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த சைடும் அதே போல் போட்டுக்கலாம். நம்ம லைன் போட்ட அளவில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக லைன் போட்ட அளவில் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு ஒரு சின்ன அளவுக்கு தான், நம்ம வந்து ரொம்ப 0.5 அந்த மாதிரி உள்ள சின்ன அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் இவ்வளோத்துக்கு தையல் போடுறேன்னு. இந்த மாதிரி நமக்கு துணி வந்து கொஞ்சம் தான் வெளியே இருக்கணும். அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம காமிக்கிறேன் இவ்வளோ தான் தையல் போட்டிருக்கேன்னு. கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே போல் அடுத்த லைன்லேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் ஃபுல்லும் எல்லா லைன்லேயும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த டிசைன். நம்ம இந்த மாதிரி லைன் போடுறதுனால நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் லைன் போட்டு எடுக்கிறது. நீங்களும் இதே மாதிரி லைன் போட்டுக்கு தைச்சிக்கோங்க. இப்போது நான் ஃபுல்லும் தைச்சி எடுத்தாச்சு. தைச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி 2ஆக மடிச்சிக்கோங்க. நமக்கு துணி அளவை கரெக்டாக வச்சுட்டு நமக்கு அந்த டிசைன் வந்து 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இருந்துன்னா அப்படியே போட்டு நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் எவ்வளோத்துக்கு நமக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கை பீஸையும் நம்ம இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2 பீஸையுமே தைச்சி எடுத்தாச்சு. இனி கீழே வந்து ஒரு பார்டர் வச்சு தைச்சிக்கலாம்.
அதுக்காக நீங்கள் இந்த நம்ம கையோட துணியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பார்டர் வந்து நம்ம கையோட துணியோட நீளத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்ல பக்கம் மேலே போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் போட்டுட்டு நமக்கு பார்டரோட நல்ல பக்கமும் கையோட நல்ல பக்கமும் இருக்கும். நமக்கு அந்த நம்ம தச்சது மேலே எலும்பி இருக்கதான் நமக்கு நல்ல பக்கம். அந்த மாதிரி அதை விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே பார்டரோட நல்ல பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே கெட்ட பக்கம் இருக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விரித்து பாருங்கள், நமக்கு 2மே நல்ல பக்கம்தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பதிச்சு தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதிச்சு தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 2 கையுமே தச்சு எடுத்தாச்சு. இனி அடுத்து வந்து நீங்கள் லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்கில் வந்து நான் இப்போ நம்ம நார்மல் மெயின் கிளாத்தில் வந்து கீழே பார்டர் வச்சு தைச்சதுனால அதே பார்டர் அளவுக்கு லைனிங்லேயும் நான் அதே போல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கீழே அந்த லைனிங் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல எக்ஸ்ட்ரா துணி வச்சு, அந்த துணியில் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் வளையலோ இல்லைன்னா வேறு எதுனாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு நம்ம அரை வட்டம் போல் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா வச்சு தைச்ச துணியில் தான் வரையணும். அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பார்டரில் கரெக்டாக அது வரும். இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி விட்டுட்டேன். மேலே வந்து இன்னொரு சாக் பீஸ் வச்சு கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி டார்க்காக வரைஞ்சிட்டு நம்ம இன்னொரு லைனிங்கையும் அதே போல் எடுத்து இதுக்கு மேலே போட்டுக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. கெட்ட பக்கமும் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லைட்டாக இப்படி தட்டி விடுங்க. நமக்கு அந்த டிசைன் வந்து அதில் அப்படியே பதிஞ்சிரும். அப்போ நமக்கு 2 சைடுமே ஒன்று போல் இருக்கும். நீங்கள் அந்த கையிலையும் அதே போல் இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. பதிஞ்ச இதுக்கு மேலே நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க சாக் பீஸ் வச்சு. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கையை தச்சிக்கலாம். இப்போ கையோட நல்ல கிளாத்தை இந்த மாதிரி நல்ல பக்கம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சுக்கோங்க. லைனிங்கோட நல்ல பக்கமும் நம்ம கையோட நல்ல பக்கமும் வந்து ஒன்று போல் இருக்கணும். மேலேயும் கீழேயும் கெட்ட பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த பார்டர் ஸ்டிச் பண்ணோம்ல அதே அளவில் நம்ம மேலே அந்த லைனிங்கில் எக்ஸ்ட்ரா வச்சு தைச்ச துணியும் கரெக்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து அந்த ரவுண்டு வரைஞ்சி விட்டுருக்கோம்ல அந்த ரவுண்டில் நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்ட் டிசைன் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம அந்த வளைவு வந்தோடனே ஊசியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம துணியை திருப்பி அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ரவுண்ட்லேயும் வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்த பிறகு நம்ம வந்து அந்த வளைவுக்கு தக்கன வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த முக்கு வர்றது மாதிரி இருக்கிறதுலையும் ஒரு கட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இனி உள்ள மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் திருப்பி எடுத்தாச்சு. இனி வந்து அந்த வளைவில் கரெக்டாக மேலே வந்து ஒரு பதிச்சு தையல் போடுறது மாதிரி ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. அதையும் பொறுமையாக போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வளைவில் கரெக்டாக வரும்.
இந்த மாதிரி ஃபுல்லும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இனி அடுத்து வந்து நம்ம கீழே அந்த வளைவுக்கு கீழே வந்து ஒரு துணி வந்து கொடுத்து நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையோட நீளத்துக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க. வீதி வந்து நான் 3 இன்ச்சுக்கு வீதி வச்சுருக்கேன். கீழே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து துணி கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பீஸ் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா நிறைய இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து கீழே மடித்து தைக்காமல் 2ஆக ஃபோல்டு பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வர தச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம கையை வந்து கெட்ட பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம வந்து அந்த தையல் அந்த கீழே வந்து பார்டர் துணி வச்சு தைச்சோம்ல, அந்த தையல் நமக்கு தெரியும். அந்த தையலில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த தையலுக்கு மேலேயே நம்ம வந்து இதில் தையல் போட்டுக்கலாம். அந்த அளவே வச்சு தையல் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்த பிறகு நீங்கள் அதை அப்படியே கீழே மடிச்சுக்கோங்க. பதிச்சு தையல்லாம் போட வேண்டாம், நமக்கு அது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த வளைவுக்கு தக்கன வந்து கரெக்டாக அதில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த வளைவு கரெக்டாக நமக்கு வரது மாதிரி கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடாக வருது, நீங்கள் வந்து ஸ்லோவாக போட்டுக்கோங்க. கரெக்டாக நமக்கு அந்த முக்கு வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே ஊசியை அந்த இதை மேலே தூக்கிட்டு துணியை திருப்பி அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து இந்த லைனிங் துணியையும் நம்ம மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு இதே மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இதில் வந்து நம்ம குளிச்சு வெட்டியிருப்போம். அந்த குளிச்சு வெட்டின சைடு எதுன்னு தெரியறதுக்காக அதில் வந்து ஒரு மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் கூட அழகாக மாற்றுறதுக்காக நம்ம வந்து பாசி இந்த மாதிரி கோல்டன் பாசி எடுத்துருக்கிறேன். இந்த பாசியை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டிசைன் கொடுத்துக்கலாம். பாசியை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம இந்த லைனில் நம்ம தச்சுருக்கோம்ல அந்த லைனில் வந்து கொடுக்கலாம். ஊசியில் நூல் கோத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கையை 2ஆக மடித்து ஃபஸ்ட்டு சென்டர் லைன் எதுன்னு பார்த்துக்கோங்க. சென்டர் லைனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த நம்ம லைன் மாதிரி தச்சுருக்கோம்ல அந்த லைனில் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு அளவு வச்சு நீங்கள் கீழே இருந்து நம்ம கெட்ட பக்கத்தில் இருந்து நல்ல பக்கம் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் பாசியை கோத்துட்டு நம்ம எதில் இருந்து நூல் கோத்தோமோ அதே நூல் அளவுலேயே கரெக்டாக கீழே உள்ளே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தச்சுட்டு அதே மாதிரி மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு நம்ம அந்த பாசியோட ஹோல் இருக்கும் அந்த ஹோலுக்கு உள்ளோட இப்படி கொடுத்துட்டு மறுபடியும் அதே அளவு நம்ம எந்த இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து தையலுக்கு நூலை உள்ளே எடுத்தோமோ அதே அளவில் தான் திருப்பி நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஒருக்கா எடுத்தாலே போதும். எடுத்துகிட்டு நம்ம வந்து கெட்ட பக்கம் மாற்றி ஒரு சொட்டை போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்து மறுபடியும் நூல் அதே போல் கொஞ்சம் கேப்பை விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு கேப்பு விட்டுட்டு அதே போல் எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு ஒரே ஒரு பாசியை நீங்கள் உள்ளே எடுத்துக்கோங்க ஊசிக்குள்ளே.
இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எதில் நூல் கோத்தமோ அதே அளவில் திருப்பியும் குத்திக்கோங்க. அதே போல் மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு அந்த பாசியோட ஹோலுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ள மர கீழே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திருப்பி வச்சு அதே போல் ஒரு சொட்டை போட்டுக்கோங்க. இதே போல் நம்ம இதே அளவுக்கு கேப்பை விட்டு விட்டு நமக்கு தச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி மறுபடியும் எடுத்துகிட்டு நம்ம அதே போல் இந்த இந்த டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். நம்ம தைக்கும்போது அந்த பாசியோட ஹோலுக்குள்ளே ஒருக்கா கொடுத்து தைக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. தச்சு இந்த மாதிரி பாசி கோர்த்து எடுத்தாச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம ஒரு லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் நம்ம வந்து தச்சிக்கலாம். இப்போது இந்த லைன் தைச்ச பிறகு அடுத்த லைனை விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுத்த லைனில் தைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பாசி தைச்சதுக்கு சென்டரில் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. நமக்கு அடுத்த லைனில் வந்து சென்டரில் வர்றது மாதிரி தைச்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே லைனில் வந்தால் நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. நீங்கள் இங்கே எப்படி தைச்சிருக்கீங்களோ அடுத்த லைனில் அதே சென்டரில் வச்சு தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு லைன் விட்டு விட்டு இதே மாதிரி எல்லா லைன்லேயும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. ஒரு லைனில் ஸ்டிச் பண்ண பாசி கோர்த்துட்டு அடுத்த லைனில் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா இதுலேயும் பாசி வந்து தச்சு முடித்த பிறகு காமிக்கிறேன் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு.
இதில் இப்போ தச்சு முடிச்சாச்சு. இனி கீழே வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி வர்றதுக்கு கீழே வந்து அந்த முக்கில் நம்ம வந்து இன்னொரு பாசி மாதிரி கோத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் ஏற்கனவே கோத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கோத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஊசியை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 4 பாசி எடுத்துக்கோங்க. அந்த பாசியை வந்து நீங்கள் ஊசிக்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஊசி நூலை ஃபஸ்ட்டு எதில் கோத்தோமோ அதே அளவில் நீங்கள் திருப்பியும் உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி இருத்தி எடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து நிற்கும். அதே போல் சென்டரில் நூலை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பாசிக்க ஹோலுக்கு உள்ள ஊசியை வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அந்த பாசிக்கு கிட்டோடி உள்ள மாதிரி குத்தி கீழே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இருத்தியே எடுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்து அதே போல் அடுத்த பாசி பக்கத்தில் மேலே எடுத்துட்டு அதே போல் நம்ம அடுத்த பாசிக்கு அந்த ஹோலுக்கு உள்ளே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த பாசி பக்கத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க குத்தி. அடுத்து அதே போல் அதுக்கு அடுத்த பாசிலையும் அதே போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பாசியோட ஹோலுக்கு உள்ளே கொடுத்துட்டு அந்த பாசிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. அதே போல் அடுத்த பாசிலையும் அதே போல் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த ஹோலுக்குள்ளே நம்ம கொடுத்து முடித்து எடுத்த பிறகு கீழே அதே போல் உள்ளே எடுத்துக்கோங்க. கீழே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு கெட்ட பக்கம் அப்படியே மாற்றி திருப்பிக்கோங்க. பாருங்கள், நமக்கு அது ஸ்ட்ராங்காக நிற்கும். கெட்ட பக்கம் அப்படியே மாற்றி எடுத்துகிட்டு கொஞ்சம் இழுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 2 சொட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து ஒரு கட் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் எல்லா இதுலேயும் இந்த மாதிரியே தச்சு எடுத்துக்கோங்க. 4 பாசி கோத்துக்கோங்க கீழே. இப்போ பாருங்கள், நான் தச்சு முடித்த பிறகு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ ஸ்லீவோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து முடிஞ்சாச்சு. பாருங்கள், நமக்கு டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.